ஏத்தி விடுறவங்க எப்படி உண்மையான ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் கேட்டா, என்னோட ஃப்ரெண்டு மண்ணாங்கட்டி. ஃப்ரெண்ட்ஷிப்பை விட கணவன் மனைவி உறவு தான் பெருசு. ஃப்ரெண்ட்ஷிப் பெருசு தான், அது எந்த நிலையில் அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. கணவன் மனைவி உறவு என்பது சாகர வரைக்கும் வரக்கூடிய உறவு. எந்த ஃப்ரெண்டாவது சாகர வரைக்கும் வருவாங்களா? குறிப்பிட்ட சில பேர் வருவாங்க. செத்தா வரைன்னு சொல்ற ஃப்ரெண்ட்ஸ் அதிகமா இருக்காங்க இன்னைக்கு காலகட்டத்தில். அதனால அது ஒண்ணு. இந்த மூன்றாம் பார்வையினால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜாகிரதையா இருக்கணும் மீனராசி என்பர்கள். அடுத்தது மூன்றாம் பார்வையால பார்ட்னர்ஷிப் கம்பெனியில நீங்க பார்ட்னரா இருக்கீங்கன்னா, திஸ் இஸ் த டைம். உங்களுக்கு ரொம்ப நீங்க கவனமாக இருக்க வேண்டியது. அடுத்தது சனியுடைய 7ஆம் பார்வை. சனியுடைய 7ஆம் பார்வை என்பது ராசியின் 7ஆம் இடத்தில் விழும்போது சும்மாவே இருக்கக்கூடிய கணவன் மனைவி பிரச்சனை என்பது ஜோதி ஸ்வரூபமாக திருவண்ணாமலை ஜோதி மாதிரி எரியும். கணவன் கிட்டயோ மனைவி கிட்டயோ நீங்க இந்த கொடசல் பண்றது, குதர்க்கமா பேசுறது, இதெல்லாம் பல கணவன்மார்கள் மனைவிமார்கள் பண்ணுவாங்க. அதுலயும் இந்த மனைவிமார்கள் இருக்காங்களே, நான் பெண்களுக்கு எதிரோ மனைவிக்கு எதிரோ சொல்ல, கொடைஞ்சி எடுத்துருவாங்க அப்படியே ட்ரில் ஹோல்ஸ் போட்டு. அந்த ஆளு பாவம் வேலைக்கு போயிட்டு வரானே, அவனுக்கும் வசதி இருக்கும், உடம்பு, இவன் பெரிய ஆம்பளையா, என்ன இது அது இது, இதெல்லாம் கேட்டு இன்னைக்கு காலகட்டத்தில் மிகவும் தரைகுறவாக பேசி கணவன் கிட்ட போட்டி போடுறதுனால உங்களுக்கு சத்தியமா சொல்றேன், அன்னைக்கு வேணா மனசு ஆறுதலா இருக்கும், ஜெயிக்கலாம். லாங் டேர்ம்ல உங்க வாழ்க்கை வேஸ்டா தான் ஆகுது. நான் பார்க்கிறேன் பல பேர் இதேதான் கணவன்மார்களுக்கும் மனைவியை ஏமாத்துறதும், அவங்கள பொய் சொல்றதும், அவங்கள கண்ணாப்பினான் கெட்ட வார்த்தையில திட்டுறதும் அடிக்கிறதும் நல்லதே இல்லை. அவங்க பேசுறது பிடிக்கலையா, சட்டையை மட்டும் வெளியே கிளம்பிடுங்க. இதைத்தான் இன்னைக்கு மீனராசி நண்பர்கள் பண்ணணும்.